அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில், மிதுன ராசிக்காரர்களுக்கு லாட்ரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில், இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில், மிதுன ராசிக்காரர்களுக்கு இனிமேல்தான் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் உருவாகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் அதற்கு ஏற்ற நல்ல மாறுதல்களை இந்த வேளையில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. நீண்ட நாட்களாக இவ்வளவு கடினமாக உழைத்தும் பெரிய அளவுல பலன் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் இனிமேல் தான் லாட்ரி யோகம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய சிறு முயற்சி கூட மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வாய்ப்பை பெற்றுத்தரும். ஏனென்றால் லாட்ரி என்பது ஒரு சிறு தொகையை முதலீடு செய்யும் போது அதில் மிகப்பெரிய அளவில் பம்பர் பரிசு எப்படி கிடைக்கிறதோ அதுபோன்றுதான் இந்த வேளையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான லாபத்தையும் பல மடங்கு அசூர வளர்ச்சியையும் பெற்றுத்தரப்போகிறது. அதிலும் குறிப்பாக என்றைக்கோ நீங்கள் செய்த சிறு முதலீடு இன்றைக்கு அதன் பலனை பெறக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூட போகிறது. மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் உறுதியாக கிடைக்கும். லாட்ரி யோகம் என்று சொன்னவுடன் லாட்டரியில் சீட்டில் வெற்றி கிடைக்கும் என்று அர்த்தமில்லை. ஏனென்றால் தமிழ்நாட்டில் அவை முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த லாட்டரி யோகம் என்பது நாம் செய்யக்கூடிய சிறு முயற்சியில் மிகப்பெரிய அளவில் பம்பர் பரிசு அதிர்ஷ்டத்தின் காரணமாக எப்படி விழுகிறதோ அதே போன்று இந்த வேளையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறது. எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் நல்ல வாய்ப்புகளை சந்திக்க முடியவில்லை என்று ஆதங்கப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளை அந்த ஆதங்கத்தை நீக்கக்கூடிய வகையிலும் உங்களது சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையிலும் உறுதியாக அமைய போகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த வேளையில் நிழல் கிரகமான ராகு 9 வலம் வருகிறார். சனியும் அவருடன் வாக்கியத்தின்படி இணைந்து வலம் வருகிறார். திருக்கணிதத்தின்படி கர்மத்தில் வீற்றிருக்கிறார். 2 நிகழ்வுகளுமே மிக சிறப்பான அற்புதமான அமைப்பாக சனியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. அது மட்டுமல்லாது ராகுவும் அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறார். எனவே சனி மற்றும் ராகுவின் அமைப்பு என்பது உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக வலுவாக பாக்கியஸ்தானத்தையும் கர்மஸ்தானத்தையும் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உங்களுடைய திறமை பளிச்சென வெளிக்கொணர்வதோடு பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் விருப்பப்படியே இடமாறுதல் இலக்கா மாறுதல் உள்ளிட்ட மாற்றங்களை இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய வகையில் லாட்ரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பதவி உயர்வுடன் மற்றும் ஊதிய உயர்வுடன் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் உத்தியோக ரீதியாக இருக்க நெருக்கடிகள் இந்த வேளையில் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களை விட்டு விலகக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாகவும் அமைகிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட நன்கு படித்துவிட்டு நல்ல வேலை கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்ட சூழலில் நிச்சயமாக நல்ல வேலை லாட்ரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிர்ஷ்டத்தின் காரணமாக ஒரு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகும். மனதளவில் சிந்தித்து வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அற்புதமான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் சனி மற்றும் ராகுவின் அமைப்பால் உங்களை தேடி வருகிறது. நியாயமற்ற கடுமையான போட்டிகள் இந்த தருணத்தில் முற்றிலும் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மற்றொரு நிழல் கிரகமான மோட்சக்காரகரான கேது வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் வலம் வருகிறாருங்க. 3ஆம் இடத்தின் அதிபதியான சூரியன் அங்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ராசியின் அதிபதியான புதனும் இணைந்திருக்கிறார். 3 கிரகநிலைகள் 3ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது உங்களுடைய வாழ்வில் திடீர் அதிர்ஷ்ட யோகம் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் லாட்ரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை விரைவாகவே அள்ளி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் மோட்சக்காரகரான கேது மற்றும் சூரியன் மிகவும் அதீதமாக நன்மையை அள்ளி
கொடுக்கக்கூடிய இடமாக 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள் பார்க்கப்படுகின்றன. அதில் ஒரு இடமான வெற்றிக்கே உரித்தான 3இல் வலம் வருவதால் பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. அலைச்சல் சிரமம் விலகும், எளிதில் காரிய வெற்றியும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு. மாணவ மாணவியர் இந்த தருணத்தில் போட்டிகளில் பங்கு பெறும் போது வெற்றி பெற்று பரிசு பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. எதிர்மறையான சிந்தனைகளை விலக்கி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு சிறப்பான வேலையாகவும் இந்த தருணம் அமைய போகிறது. சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய மன குமுறலுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் நிச்சயமாக இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உங்களுடைய திறமை தண்ணீரென வெளிக்கு வரக்கூடிய வகையில் மிக வலுவாக ஜென்மத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் குரு வலம் வருகிறார். மிக விரைவில் அவர் அதிசார பயிற்சியாக உச்சமும் பெறப்போகிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குருவின் உச்சம் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பானதாக மாற்றி கொடுக்க போகிறது. மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்களை தவிர்ப்பதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான வேலையாக குருவின் அமைப்பு இந்த தருணத்தில் அமைந்திருக்கிறது. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானமாகிய 4இல் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. மங்களகாரகன் 4ஆம் இடத்தில் இருப்பது நிச்சயமாக சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் நன்மை நிறைவாக உண்டு. இந்த வேளையில் மருத்துவத்துறை, விளையாட்டுத்துறை, காவல்துறை உள்ளிட்ட பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க. மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் அது மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகள் சாதகமாகவும் கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றமும் உண்டு. கடன் சார்ந்த தொல்லைகளில் அளவாக கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான சந்தர்ப்பமும் அரசாங்க சலுகையும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. சுக்கிரன் மிக வலுவாக 2இல் அதீத பலத்துடன் இருக்கிறார். எனவே மிதுன ராசிக்காரர்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கலைத்துறையை தனது பிடியில் வைத்திருக்கக்கூடிய சுக்கிரன் மிக அற்புதமான அமைப்பில் சுபத்துவ பாதையில் வலம் வரக்கூடிய இந்த வேளை நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கலைத்துறை ரீதியாக எந்த பணியை மேற்கொண்டாலும் அந்த பணி ரீதியாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் உண்டு. உங்களுடைய தனித்திறமை கலைத்துறையில் வெளிப்படுவதோடு மட்டுமல்லாது அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியும் புதிய வாய்ப்புகளும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது. லாட்ரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் அதனுடைய பலனை உறுதியாகவே இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். அரசியல் சார்ந்த பணிகளில் கவலை இல்லாமல் சிறப்பாகவும் செம்மையாகவும் பணியாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. மேலிட தலைவர்களின் ஆதரவு கிடைப்பதோடு மக்கள் மத்தியில் மிக பெரிய அளவில் செல்வாக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான வேலையாகவும் அமைகிறது. எதிர்கொள்ள வேண்டிய சிக்கல் எளிதில் விலகக்கூடிய சந்தர்ப்பமும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக உண்டு. மேலும் இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தை விட்டு விலகி 9, 10, 11 ஆகிய இடங்களில் வலம் வரப்போகிறார். சந்திரன் துரிதமாக பல சிரமங்களுக்கு நன்மை நிறைந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் ஆற்று யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் கைகூடும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விநாயக பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களை தேடி இந்த வேளையில் நிச்சயம் வரும்.